இந்த பொண்ணு இப்போ ஆப்ரேஷன் தியேட்டர்ல படுத்திருக்கா. டாக்டர்ஸ்லாம் அவ கன்னத்துல ஊசியை வச்சு குத்துனாலும் அவ ஆடாம அசையாம வலிய பொறுத்துட்டு படுத்து கிடக்குறா. எதுக்குன்னு பார்த்தா எல்லாமே இந்த பாழா போன அழகுக்காக தான். இப்போ இந்த பொண்ணு ஃபேமஸான ஸ்டார் ஆயிட்டா. நிறைய மூவிஸ், நிறைய மேகசின் ஆஃபர், அப்படி இப்படின்னு காசு மேல பொழியுது. ஆனா இந்த உலகத்துல தான் எதுவுமே நிரந்தரம் இல்லையே. அதுக்கேத்த மாதிரி அவ நெத்தியில ஒரு பிளாக் ஸ்பாட் வந்துருச்சு. என்ன ஏதுன்னு போய் டாக்டரை விசாரிச்சா அவங்க பண்ண பியூட்டி ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட் தான் இது. ஆக்சுவலி இந்த பிளாக் ஸ்பாட்டுக்கு பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்னு கிடையாது. அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவங்க பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட் வந்துருமா. இந்த பொண்ணும் அந்த பிளாக் ஸ்பாட்டை போக்குறதுக்காக மறுபடியும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பழைய மாதிரி அழகாயிட்டு வரா. அவளோட மார்க்கெட் மறுபடியும் உயருது. ஆனா அதுவும் நீடிக்கல. கொஞ்ச நாள்லயே மறுபடியும் அவ நெத்தியில பெரிய பிளாக் ஸ்பாட் வந்துருச்சு. அவளோட நிலைமையை நினைச்சு வெக்ஸாய் போன பொண்ணு செமையா தேம்பி தேம்பி அழுகிறா. எதுக்குடா எனக்கு மட்டும் இந்த நிலைமைன்னு அழுன்னு அழுகிறா. கொஞ்ச நாள்லயே இவளோட பியூட்டி ட்ரீட்மெண்ட், அதோட சைடு எஃபெக்ட் இதெல்லாம் பத்தி நியூஸ் வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவளோட மார்க்கெட்டே டவுன் ஆயிடுச்சு. இப்போ இவளோட இடத்துல இன்னொரு பொண்ணு டாப்பா வந்துட்டா.